எங்களோட புதிய வேட்பாளர் புதிய முதல் ஏன் தாம்பரம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும், தாம்பரத்தை பற்றியான உங்களுக்கு புரிதல் என்னன்னா இவ்வளவு நேரம் நான் பேசுனேன். நான் என்ன புதிய முகம் தாம்பரத்துக்கு பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. நான் தாம்பரத்துக்கு புதுசும் கிடையாது. நம்ம இங்கே இருந்து மருத்துவரா சேவை செஞ்சதுனால மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, பிரச்சனை இல்லாத இடமே இருக்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு அரசால மட்டும் நடக்கிறது கிடையாது. பல விஷயங்கள் இதுல இருக்கு அந்த பிரச்சனைக்கு காரணம். சோ ஒரு மருத்துவரா நம்ம இவ்வளவு நாள் சேவை செஞ்சிருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மக்கள்கிட்ட ரீச் ஆகி இன்னும் நிறைய இவங்களுக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நான் இந்த 4-5 வருடங்களா இந்த கழக பணியோட சேர்ந்து சமூக சேவை பண்ணினதுனால நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கு, மருத்துவ முகாம் பண்ணிருக்கு, பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வாக்கத்தான், மேரத்தான் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மக்களுக்கு ஒரு மருத்துவரா விழிப்புணர்வு என்ன பண்ண முடியும், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இந்த மாதிரியான இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாம ஒரு மருத்துவரா அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்னால மக்களுக்கான தேவைகள் என்னென்னு பார்த்து பூர்த்தி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன்.